இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் ரோடு எஸ்பெண்ட் நீங்கள் திரும்பினோடனே பாம்பே டையிங் வருங்க. பாம்பே டையிங்க்கு பக்கத்து பார்த்தீங்கன்னா ஆர்பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டு இருக்குங்க. அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பழைய பட்டு சாரீ உங்ககிட்ட ஓல்டு பட்டு சாரீ இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கனாலும் இவங்ககிட்ட கொடுத்து காசாக மாற்றிக்கலாங்க. அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி vlogs. நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா பட்டு புடவையா இந்த அக்கா ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? பட்டு புடவை வந்து கிழிந்த பட்டு புடவைக்கு பணம் கொடுக்குற ஒரு இடத்துல தான் இருக்கும். இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சார் வணக்கம், உங்க பேருங்க? வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேருங்க? என் பேர் வெங்கடேஷ் மேடம். வெங்கடேஷ். நீங்க இந்த ஷாப் வந்து எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? ஒரு 15 வருஷமா வச்சிருக்கேன். 15 வருஷம். எங்க கரெக்டா நம்மளோட ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்கு? நம்ம என்எஸ்ஆர் ரோட்ல மேடம், சாய்பாபா காலனில ஆர்பி சென்டர் மேடம். சரிங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷமா இந்த பழைய பட்டுப்புடவை எல்லாம் வாங்கிட்டு நம்ம கஸ்டமருக்கு வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். பாம்பே டையிங் அப்புறம் வேற பாம்பே டையிங் பக்கத்து காம்ப்ளெக்ஸ்ங்க, ஆர்பி சென்டருங்க. ஆர்பி சென்டர் பாம்பே டையிங்க்கு பக்கத்துல காம்ப்ளெக்ஸ். மேல வந்து ஃபர்ஸ்ட் மாடியில வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்தீங்கன்னாவே போர்டு எல்லாமே இருக்கும். நீங்க வந்துட்டு உங்க பழைய பட்டுப்புடவை வீட்டுல நீங்க வச்சிருப்பீங்கல்ல, பீரோல சும்மா வச்சிருப்போம், அதை காசா மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து இங்க வந்து கொடுத்தீங்கன்னா ஸ்பாட் கேஷ் வந்து பண்ணிக்கலாம். சார் இது எப்படிங்க சார்? இப்போ அவங்க ஃபோன் பண்ணிட்டு எங்களால வர முடியல, நாங்க வீட்டுல இருந்துட்டாலும் ஆன்லைன் பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பா பண்ணிக்கலாம் மேடம். அது எங்க இருந்து கூப்பிட்டோம் நம்ம வாங்கிட்டு உடனே பைசா கொடுத்துருவோம். நம்ம டீம் வந்து ஃபுல்லா வருவாங்க. எங்க இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு உடனே பணம் கொடுத்து எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து இப்போ இந்த சாரி இருக்கு, எனக்கு எவ்வளவு ரேட் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் அதுல இருந்து நீங்க பாத்துட்டு அமௌண்ட் என்னன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா உடனே சொல்லிடலாங்க. ஆமா, ஜரிகை எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த ரேட்டை வந்து நம்ம உடனே சொல்லிடலாம். உடனே ஸ்பாட்ல அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். நீங்க இந்தியாக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருக்கீங்கனாலும் சாரை கான்டாக்ட் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து சாரில எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பாக்கலாம். எப்படி சார் இந்த சாரி எப்படிங்க எனக்கு கண்டுபிடிக்கிறது? என்கிட்ட இருக்கிற சாரி வந்து பழைய பட்டு புடவையா தான் இருக்கணுமா இல்ல புதுசா இருந்தாலும்? பழைய பட்டு புடவையில வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வெள்ளி ஜரிகைங்க. டச் வந்து பாத்தீங்கன்னா 90 டச்சுக்கு மேல வருங்க. இப்ப லேட்டஸ்டா வரதுல பாத்தீங்கன்னா வந்து டச் கொஞ்சம் கம்மியா வரும். அதுவும் போகும், அந்த அளவுக்கு வேல்யூ போகாதுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பழைய புடவைங்க இதெல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா சேலை ஃபுல்லாவே ஜரிகையாவே இருக்குங்க. சேலை ஃபுல்லா ஜரிகை இருக்கும். சேலை ஃபுல்லாவே ஜரிகையா இருக்கும். இந்த புடவை எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து பெராசுல வந்து பாத்தீங்கன்னா எடை போட்டு நாங்க எடுத்துக்குவோம். எடை போட்டு எடுத்துக்குவீங்களா? கண்டிப்பா எடை போட்டு எடுத்துக்குவோம் மேடம். அப்படியா? கண்டிப்பா எடை போட்டு எடுத்துக்குவோம். இந்த சேரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ பக்கம் வருங்க. 1 கிலோ இன்ட்டு இருங்க பார்த்து சொல்லிடுறேன். 1 கிலோ போகும் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 37,000 ரூபாய் பக்கம் இந்த புடவை எடுத்துக்குவோம் மேடம். இந்த புடவை சேலை ஃபுல்லா ஜரிகை இருக்கு. நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, நீங்க வீடியோக்காக இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. இல்ல மேடம், சேலை ஃபுல்லா ஜரிகை. இது சொசைட்டி புடவைங்க, அண்ணா சொசைட்டி புடவை. இது வந்து 1 கிலோ பக்கம் வெயிட் இருக்குங்க. இந்த சேலை வந்து நாங்க வந்து 40 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம். இந்த 40,000 எடுத்துட்டு போனா நான் எவ்வளவு பட்டு சேலை வாங்கலாம் இல்லையா? ஆமா, நீங்க வாங்கிக்கலாங்க. நீங்க வந்து தங்கமா கூட வாங்கிக்கங்களே. தங்கமா வாங்கிக்கலாம். தங்கமா கூட வாங்கிக்கங்களே, வெள்ளியா கூட வாங்கிக்கங்களே. ஒரு பவுனே வாங்கிக்கலாங்க. கண்டிப்பா வாங்கிக்கலாம் மேடம். இந்த சேலை அந்த ரேட் போகும் மேடம். சரிங்க, அடுத்தது பார்க்கலாமா? ஒவ்வொன்னு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வீட்ல ஏதாவது பழைய பட்டு சாரி இருக்கா பீரோல அப்படின்னு நானே தேடிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி தேடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, அடுத்து மெயின் வந்து ஜரிகைக்காண்டி தான் மேடம் வாங்குறதுங்க. சரிங்க. இந்த புடவைல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புடவை ஒரு ரேட்டுக்கு போகுங்க. அந்த புடவை வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபா போகுதுன்னா வந்து அது சேலை ஃபுல்லா ஜரிகை. இது வந்து பாத்தீங்கன்னா சேலை ஃபுல்லா ஜரிகை கிடையாதுங்க. இது வந்து பார்டர் மட்டும் தான் இருக்கு. கீழே மேலேயும் பாத்தீங்கன்னா பார்டர், முந்தி வந்து இந்த மாதிரி இருக்குங்க. இந்த புடவை பாத்தீங்கன்னா ஒரு 4000 பக்கம் வரும் மேடம். 4000 போகும். 4000 ரூபாய் பக்கம் வருங்க. இன்னைக்கு ரேட்டுக்கு கம்பல்சரி 4000 இருந்தாலும் எடுத்துக்குவீங்க. அது எப்படி கிழிஞ்சிருந்தாலும் எடுத்துக்குவோம். நம்ம வாங்குறது மட்டும் ஜரிகைக்காண்டி மட்டும் தான் வாங்குறோம். கிளாத்துக்காண்டி வேல்யூவே கிடையாதுங்க. மெயின் கிளாத் வேஸ்ட்டுங்க. இந்த ஜரிகைக்கு மட்டும் தான் வேல்யூங்க. மெட்டல் வந்து நல்ல பட்டு பாவாடை எதுனாலும் கொண்டுட்டு வந்து கண்டிப்பா எதுவா இருந்தாலுமே வாங்கிக்கலாங்க. சரிங்க சரிங்க. பட்டுல வந்து எதுவா இருந்தாலும் வாங்கிக்குவோம். மெயின் வந்து இதுதான் வாங்கணும்னு இல்லைங்க. சில்வர் ஜரி, வெள்ளி ஜரி, அந்த மாதிரி ஒவ்வொன்றும், காப்பர் ஜரி, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வரும் இல்லைங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரைஸ் தருவீங்களா? ஆமாங்க, ஒவ்வொன்றும் மெட்டல் வந்து ஜாஸ்தி வருங்க மேடம். சில்வர் மெட்டல் தான் மேடம் ரேட் அதிகமா கொடுப்போம். அதாவது வெள்ளி ஜரிக்கு தான் மேடம் ரேட் அதிகமா கொடுப்போம். இந்த மாதிரி ஸ்டோன்ல ஒரு சிறப்பா பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்தா வெள்ளி ஜரிங்க. ஒயிட் கலர் வந்தா வெள்ளி ஜரிங்க. ப்ரௌன் கலர்ல வருங்க மேடம். இந்த ப்ரௌன் கலர் வந்துச்சு அப்படின்னா வந்து டெஸ்டட் ஜரிங்க மேடம். அதுக்கு ஒரு ரேட் கொடுப்பீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா போகாது மேடம். நாங்க வந்து திருப்பி ரிட்டர்ன் தான் கொடுத்துருவோம். அப்படி வேணாம்னு சொல்லி சொன்னாங்கன்னா நான் வந்து வாங்கிக்க மேடம். கிலோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் ரேட்டுக்கு போகும் மேடம். அது டெஸ்டட் ஜரி தானே மேடம். செம்பு வந்து பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா கிடையாது. வெள்ளி ஜரிகை தான் அதிக ரேட்டு கொடுப்போங்க. ஆமாங்க. இந்த மாதிரி ஒயிட் கலரா வந்தாவே நல்ல ரேட்டு போகுங்க.
சரிங்க. ஒவ்வொரு புடையில ஒவ்வொரு மாதிரி வருங்க. இப்ப சேலை ஃபுல்லா ஜரிகா இருந்தா அந்த மாதிரி ரேட் வருங்க. இதுல வந்து ஒவ்வொரு புடையில பாத்தீங்கன்னா ஜரிகை கம்மியா இருக்குங்க, பார்டர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு தகுந்தாப்படி நம்ம ரேட்டு கொடுத்து வாங்கிக்கோங்க. சரிங்க சரிங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன ரேட்டோ, வெள்ளி மார்க்கெட் ரேட் என்ன ரேட்டோ அதே ரேட் கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா அதே ரேட் கொடுத்துருவோங்க. சூப்பருங்க. பாருங்க உங்க சாரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெள்ளி ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னா, வெள்ளி ஜரிகை இருக்குன்னா நல்லா ஒரு சூப்பரா ஒரு 40,000 இருந்து 50,000 அந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா போகுங்க. நீங்க வந்து ஆன்லைன்லயே போட்டுட்டு ஆன்லைன்லயே நீங்க கொரியர் அனுப்பிச்சிட்டு ஆன்லைன்லயே கூட வாங்கிக்கலாம். அமௌண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா சாய்பாபா காலனி சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா நேர்ல கூட வந்து அழகா கொடுத்துட்டு எவ்வளவு காசு வரும் எல்லாம் கேட்டு நீங்க அழகா வாங்கிக்கலாம். இல்ல என்னால எங்கேயுமே போக முடியல, நான் வீட்டுல இருந்துட்டே வாங்கிக்கணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா சார் டீம் வந்துருவாங்க. வந்துட்டு உங்களுக்கு கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கேஷ் ஸ்பாட் கேஷ் அப்படியே உடனே பணம் கொடுத்துருவாங்க. உடனே கொடுத்துருவீங்க. பார்த்து சாரியை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நமக்கு சர்வீஸ் இருக்குங்க. சரிங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு பார்த்தாவே தெரியும். பார்த்து அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டு இது வந்து வேற ஒன்றும் ஒரு கடப்பாக்கல் தாங்க. அது நம்ம வீட்டுல கிச்சன்ல எல்லாம் போட்டுருப்பாங்க இல்லைங்களா, இது கடப்பாக்கல் தாங்க. அதுல நாங்க உரசி பார்ப்போம். ஒயிட் கலரா வருங்க. ஒயிட் கலரா வந்து வெள்ளி ஜரிகை. உடனே இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுமோ அந்த ரேட்டு போட்டு கொடுத்துருவாங்க. ப்ரௌன் கலரா வருங்க, அதாவது சிவப்பு கலரா வருங்க. செம்பு ஜரிகை. செம்பு ஜரிகை வந்து ரேட்டுக்கு போகாதுங்க. சரிங்க. ஆமாங்க. அந்த சேரீ பாத்தீங்கன்னா ஒரு புடவை பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா ரேஞ்சுக்கு தான் போகும். அது மேக்ஸிமம். ஆமா, அது மேக்ஸிமம் நாங்க வந்து ரிட்டர்ன் தான் கொடுத்துருவோம். செம்பு வந்து ரேட் இல்லாதனால அது போகாதுங்க. வெள்ளி ஜரிகை தான் மெயினா நாங்க வாங்கிக்குவோங்க. பட்டு வேஷ்டில வாங்கிக்குவோம். பட்டு ஷர்ட் போகாதுங்க மேடம். அது சட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஜரிகை இருக்காது. வேஷ்டில ஜரிகை இருக்குங்க. வேஷ்டி எல்லாமே வாங்கிக்குவோம் நாங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாமே உங்களுக்கு பழைய புடவை தான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு போகுங்க சார்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கல மேடம், இது வந்து பார்டர் மட்டும் தான் மேடம் இருக்குங்க. பார்டரும் வந்து முந்தி இருக்குங்க மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 4,500 4,500 ரூபாய்க்கு வரும் மேடம். சரிங்க சரிங்க. ஏன்னா வந்துங்க நம்மளது ஸ்டார்டிங் ரேட்டு பாத்தீங்கன்னா 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட்டுங்க. 40,000 ரூபாய் 50,000 வரைக்கும் போகும் மேடம். 50,000 ரூபாய்க்கு போகணும்னா அது வந்து புடவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருக்கணும். 1.5 கிலோக்கு மேல வரணுங்க. அது வந்து லேட்டஸ்ட்ல வராதுங்க. ஏன்னா 30 வருஷம் முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது 1 கிலோ 100 கிராம் தான் புடவை போட்டிருக்காங்க. அதுக்கு மேற்பட்டு எடை வரல. அந்த ரேட்டு பிரகாரம் ரேட்டு மாற நம்ம அந்த ரேட்டு பிரகாரம் வாங்கிக்கலாங்க. சரிங்க. இதான் பாத்தீங்கன்னா பட்டு வேஷ்டி சொன்னாங்களா, இந்த மாதிரி இது வரும். இதுவும் வந்து எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா உங்ககிட்ட இருக்க பீரோல தேவையில்லாம வச்சிருக்கேன், எனக்கு பட்டு சரி கிழிஞ்சு போச்சு, என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சாய்பாபா காலனில இருக்கீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க வந்துருங்க. இப்பவே வீடியோ பார்த்தோன்னே உடனே கூட நீங்க வந்துட்டு அழகா வந்து காசா மாத்திக்கலாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ரொம்பவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் கேஷ் வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் கூட அழகா வாங்கிக்கலாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் நீங்க போட்டா போதும். ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். எந்த டவுட்னாலும் நீங்க கேளுங்க. சார் வந்து அழகா வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவாரு. சார் நமக்கு இந்த புடவை பாத்தீங்கன்னா வந்துங்க டபுள் சைடு பார்டருங்க மேடம். டபுள் சைடு பார்டர் ஃபுல்லாவே வருது. முந்தி வந்து பாத்தீங்கன்னா அடப்பு முந்திங்க மேடம். இது அடப்பு முந்தினால வந்து மேடம் இது வந்து ஒரு 8,000 ரூபாய்க்கு போகும் மேடம். 8,000 ரூபாய்க்கு போகுமா? 8,000 ரூபாய்க்கு போகுங்க. இது வந்து அடப்பு முந்தி 2 சைடு பார்டருங்க. 2 சைடு பார்டர்னால அதிகமா போகுங்க. இந்த புடவை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்து ரொம்ப வருஷம் இருக்கும். இதெல்லாம் எடுத்து ஒரு 30 வருஷம் பக்கம் இருக்குங்க. பழசு ஜரிகை வந்து பழசாவா அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குங்க. லேட்டஸ்ட் புடவை வந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியா தான் வரும். போகும், இருந்தாலும் ரொம்ப கம்மியா போகுங்க. பழசுதான் மெயின் வேல்யூ. பழைய பொட்டு புடவை வச்சிருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து கொடுத்து மாத்திக்கோங்க. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்ககிட்ட பழைய பட்டு புடவை இருந்தா அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாங்க. பெஸ்டா பண்ணி கொடுப்பீங்க. கண்டிப்பா. இப்ப மார்க்கெட்ல எல்லாரும் கொடுக்குற பிரைஸோட பெஸ்டா கொடுப்பீங்களா? கண்டிப்பா ரேட் அதிகமா கொடுப்பீங்க. கண்டிப்பா ரேட் அதிகமா தான் கொடுப்போம். கண்டிப்பா நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மார்க்கெட் வேல்யூங்க. இப்ப வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா நாள் டெய்லி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப வெள்ளி ரேட்டு மாற நாமளும் ரேட்டு மாத்திட்டு தான் இருப்போங்க. இதுல இருக்கிறது மெயின் மெட்டல் வந்து வெள்ளி மெட்டல். நம்ம வெள்ளிக்காண்டி தான் அந்த பழைய பட்டு புடவை வாங்குறாங்க. சார் இந்த சாரி என்ன ரேட் போகுங்க சார் நமக்கு? இந்த சாரி பாத்தீங்கன்னா மேடம் இது வைர ஊசி புடவைங்க மேடம். சரிங்க. வைர ஊசி. ஆமாங்க வைர ஊசிங்க. சேலை பாத்தீங்களா கோடு மாதிரியே இருக்கு பாத்தீங்களா, புட்டால்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. இது வந்து வைர ஊசி புடவைங்க. எவ்வளவு ரேட்? பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் மார்னிங் பார்டருங்க. ஈவினிங் மார்னிங் பார்டருங்க. சரிங்க. சேலை வந்து பாத்தீங்கன்னா ஜரிகை நிறைய இருக்குங்க. புடவை வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டி புடவைங்க. ரேட் சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாய்க்கு 12,000 போகுமா? 12,000 ரூபாய் போகும் மேடம் இந்த புடவைங்க. இந்த புடவை 12,000 போகும். இந்த புடவை பாத்தீங்கன்னா இது நல்ல புடவை தான் மேடம். இது வந்து அதே கான்செப்ட் தாங்க. ஈவினிங் மார்னிங் பார்டர் தான் மேடம் இதுங்க. சரிங்க. இது சொசைட்டி புடவை தாங்க. ஜரிகை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க. அதிகமா இருக்குங்க.
அந்த ரேட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி. ஆமா கண்டிப்பா ரேட் அதிகமா ஜரிகை அதிகமா ரேட் அதிகமாயிட்டா போயிட்டு இருக்குங்க. இந்த புடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 13 ரூபா 13 ரூபா வரைக்கும் இந்த புடவை எடுத்துக்கலாம் மேடம். இது எப்படி சார் வெயிட் போட்டு காமிப்பீங்க? கண்டிப்பா வெயிட் போட்டு எடுத்துக்க மேடம். இந்த புடவை பாத்தீங்கன்னா பாத்தீங்களா இது சேலை ஃபுல்லா ஜரிகை தான் மேடம் இருக்குங்க. இந்த புடவை வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பாத்தீங்கன்னா 930 கிராம் இருக்குங்க மேடம். சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 930. எவ்வளவு ரேட் வரும்னு சொல்லுங்க. இந்த நான் கணக்கு போட்டு சொல்லிடுறேன் மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா 29,600 வரும் மேடம். 29,600 போகும் மேடம். தங்கத்துக்கு ஈக்குவலா பாதி. புடவை வெயிட் ஏற ரேட் அதிகமா வந்து சொல்றீங்களே. ஆமா மேடம் புடவை வெயிட் ஏற ரேட் அதிகமா வருங்க. புடவை வந்து பாத்தீங்கன்னா 100 பக்கம் வந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருங்க 40 ரூபா பக்கம் வந்துருங்க. புடவை வெயிட் கம்மியாச்சுன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும். இது வந்து சேலை ஃபுல்லா ஜரிகைங்க. சேலை ஃபுல்லா ஜரிகையா இருக்கனால தான் அந்த ரேட்டு போகுதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வைர ஊசி புடவை. இது வைர ஊசி புடவை ஈவினிங் மணி பார்டர் இருக்குங்க. முந்தி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இருக்கு. இது அதனால வந்து ஒரு 13 ரூபா அந்த ஸ்டேஜுக்கு போயிடும் மேடம். இது அந்த ரேட்டுக்கு போகுங்க. இந்த புடவை கட்டிங்க இது வைர ஊசி புடவை தான் மேடம். இதுங்க இது வைர ஊசி புடவை தாங்க. இது அதே தாங்க ஈவினிங் மணி அண்ணா சொசைட்டி புடவைங்க. இது வந்து ஒரு 14 ரூபா அந்த ஸ்டேஜுக்கு எடுத்துக்கலாம். 14 ரூபா அந்த ஸ்டேஜுக்கு எடுத்துக்கலாங்க. இது ஸ்பாட் கேஸுங்க. உடனடி பணம் கொடுத்து வாங்கிக்கலாம். உடனடி பணம் கொடுத்து வாங்கிக்குவோம் மேடம். அப்புறம் வாங்க இப்போ வாங்க அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. உடனடி பணம் கொடுத்து. இந்த மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி மெட்டலுங்க. மெயினா நம்ம வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி காடி தான் வாங்குறோம். டெய்லி ரேட் மாற நம்மளுக்கு ரேட் மாறிக்கிட்டே இருக்கும் மேடம். சரிங்க. மெயின் அதாங்க. கண்டிப்பா வந்து சார் வந்து உங்களுக்கு பெஸ்டான பிரைஸ்ல உங்க ஓல்டு பட்டு சாரியை நீங்க வந்து சேல் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து ஸ்க்ரால்ல போயிட்டு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. பை. தேங்க்யூ சார். பை. நன்றி மேடம். நன்றி.